ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீரும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சகுந்தலா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் கௌரவா நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக இட்லி கடை வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மதுரையில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் அதாவது பெரிய வசதியாக இருக்கணும்னா இல்லைங்க, கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம். நல்ல ஒழுக்கமாக இருக்கணும், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓரளவு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருந்தால் கூட போதும் தாங்க இவங்க கேட்டிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு ஒரு கடையும் இருக்குங்க. அது இல்லாமல் ஃப்ளாட்டும் 2 ஃப்ளாட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கடையில் தான் இவங்க இட்லி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் இவங்கள திருமணம் பண்ணி ஒரு 2 வருஷத்துலேயே இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணை தேடி போயிட்டதாகவும், அதனால் இவங்க ரொம்ப வருடமாக தனிமையில் தாங்க வசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பா வீட்லேயும் இல்லாமல் இவங்க தனியாக இட்லி கடை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. இவங்களுடைய பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டதுனால இவங்க அம்மா வீட்டு சைடு இவங்கள சேர்த்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக வேணும், நல்ல குணமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அந்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா அமுதா, வயது 43 வயதாகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் கௌரவா நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. பட் வேறு ஜாதியெலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ இவங்க 6ஆம் வகுப்பு படித்து இவங்க விவசாயம் சொந்த நிலத்துலேயே விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் படிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். அதாவது அதுவும் காட்டு வேலை விவசாயம் பார்க்குறவராக இருக்கணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குங்க. ஸோ அதில் இவங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வீட்டோட மணமகனாக தான் வந்தாங்க. கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருந்தவங்க அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க விவாகரத்து பண்ணியே ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் பாதுகாப்பாகவும் ஆதரவாகவும் நல்ல ஒரு துணை வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா இவங்களோட தாங்க வசிச்சிட்டு இருந்தாங்க. அவருக்கும் இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால அவர் இருக்கும்போதே இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னா இவங்களுடைய அப்பா சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரும் விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. தேங்க்யூ.